இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நியூசிலாந்து பகுதியிலிருந்து உங்களை சந்திக்கிறேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தை தருகிறார். இயேசு நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜான் சாப்டர் 5 verse 5. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்தான். இதுல இருந்து எங்களுக்கு என்ன பேசுறான்னு நீங்க கேட்கலாம். 38 வருஷமா ஒருத்தன் ஒரே இடத்துல இருக்கிறான். இதுதான் பேசுறாரு. 38 வருஷமா ஒருத்தன் ஒரே இடத்துல இருக்கிறான். He has been there for 38 years. அவனுக்கு அதான் அட்ரஸ், அவனுக்கு அதான் லைஃப், அவனுக்கு அதான் இடம். அவன் அப்படியே தான் இருக்கிறான். 38 வருஷமா ஒரே இடத்துல இருக்கிறான். இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில யாரெல்லாம் நான் ஒரே இடத்துல இருக்கிறேன், இப்படியே இருக்கிறேன், இப்படியே இருக்கிறேன், இப்படியே இருக்கிறேன், இத்தனை வருஷமா இப்படியே தான் இருக்கிறேன், இத்தனை காலமா இப்படியே தான் இருக்கேன், என் ஃபேமிலி லைஃப் இப்படியே தான் இருக்கு, என் பிள்ளைங்க லைஃப் இப்படியே தான் இருக்கு, என் லைஃப் இப்படியே தான் இருக்கு, என்னுடைய பர்சனல் லைஃப் இப்படியே தான் இருக்கு, என்னுடைய ஜாப் லைஃப் இப்படியே தான் இருக்கு, என்னுடைய பிஸ்னஸ் லைஃப் இப்படியே தான் இருக்கு, என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்படியே தான் இருக்கு. 38 வருஷமா இப்படியே தான் இருக்கேன், இப்படியே தான் இருக்கேன், எந்த மாற்றமும் கிடையாது. அதே இடத்துல அப்படியே படுக்கையில அப்படியே கிடந்தோம். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இப்படியே இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கு இயேசு வருகிறார். அவன் இருக்கிற இடத்துக்கு இயேசு வந்தார். அவன் வந்தது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எத்தனையோ வியாதிஸ்தர்கள் அங்கே உண்டு. அவனுக்காகவே வந்தார். 38 வருஷமா இயேசுவோட பிறக்கிறதற்கு முன்பதாகவே அவன் அட்ரஸ் அதான். இயேசு பிறக்கிறதற்கு முன்பதாகவே அவன் அங்கே இருந்தான். இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில எத்தனை வருஷமா எப்படி இருக்கீங்க? அப்படியே இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார், மாற்றத்தை உண்டாக்குவார், மாற்றத்தை உண்டாக்குவார். நீங்க இருக்கிற இடத்துக்கு இயேசு வருகிறார், இயேசப்பா வருகிறார். வந்து அங்க நிக்கிறார், வந்து அவனை நிக்கிறார். அவன் இடத்துல வந்து நின்னார், அவன் கிட்ட பேசினார். இன்னைக்கு உங்க இடத்துக்கு அவர் வரார். கிட்ட யாரும் வர்றதுக்கு யாரும் இல்லை சொல்லாதீங்க, எனக்குன்னு யாரும் இல்லை சொல்லாதீங்க. அவர் வரார். இத்தனையோ வருஷமா இப்படியே இருக்கு இல்ல அண்ணா, உங்க சூழ்நிலை மாறும். அக்கா, உங்க சூழ்நிலை மாறும். இதை பார்த்துட்டே இருக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். தேவ கரம் நீட்டப்படுகிறதை நான் காண்கிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதை பார்த்து கொண்டிருக்கிற கிரண் அப்படிங்கிற ஒரு நபரை நான் பார்க்குறேன். கிரண், உங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தை காண முடியாம இருக்கீங்க. அதே போல கார்த்திக், உங்க வாழ்க்கையில எந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கிரண், கார்த்திக், உங்களுக்கு ஒரு விடுதலை கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவின் கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டதை நான் பார்க்கிறேன். பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அதே போல இன்னொரு பேரை பார்க்கிறேன், சாண்டோ. சாண்டோங்கிற பேரை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். நீங்க உங்க மேல ஒரு கரம் தொடுகிறதை காண்கிறேன். உங்களுக்கு ஒரு டோர் திறக்குது. உங்களை அடுத்த லெவல் கற்றுக் கொண்டு போகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண் அதிசயத்தை காண்கிறதை நான் காண்கிறேன். பரலோகம் திறக்கப்பட்டதற்கு ஸ்தோத்திரம். பிரதர் பிரான்சிஸ், தேங்க்யூ லார்ட். உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மிராக்கிள் காண்கிறேன். உங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப்லயும் ஒரு அற்புதம் காண்கிறேன். அடுத்த சீசன் கத்தர் கொண்டு போகிறார். 38 வருஷமா ஒரே இடத்துல இருக்கேன்னு சொல்லாதீங்க. கத்தர் தலைகளை மாற்றுகிறார். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது. இயேசுவின் கரம் தொடுகிறது. வியாதி சுகமாகுது, பலவீனம் மாறுகிறது, கட்டுகளை உடை தருகிறார். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.